கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நல்ல சமூகமும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்க, பலனடையத்தக்க, எங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை தூண்டத்தக்க வெளிச்சத்தை இந்த வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு நீர் போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளான மனிதனிலே உணர்வடைந்து பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்க, எங்களை ஒப்பு கொடுக்க இந்த வேத வாக்கியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆண்டு நமக்கு காருண்யத்தின் ஆண்டு. அதன் அடிப்படையில் 3 காரியங்களை ஆண்டவராகிய தேவன் செய்வேன் என்று திருச்சபைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். முதலாவது, காருண்யம் நம்மை கட்டும், மறுபடியும் கட்டும் என்று ஆண்டவர் நம்மளோடு பேசினார். இடிந்து போன, சீர்குலைந்து போன, நம்பிக்கையற்ற நிலையிலே இனி நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் துளிர்க்காது என்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், மறுபடியும் நான் உங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி கட்டுவேன்? அந்த மண்மேட்டின் மேல், இடிக்கப்பட்ட அந்த மண்மேட்டின் மேல், நிர்மூலமாக்கப்பட்ட அந்த இடத்திலேயே மறுபடியும் நான் உங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆகையினால் தேவன் இந்த காருண்யம் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில பல விஷயங்களிலே உங்களை கட்டி எழுப்பு என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. முக்காடு போடாதவங்கள முக்காடு போடுங்க பார்ப்போம். சகோதரிகள் முக்காடு போடலன்னா ஒழுங்காக என்ன செய்யணும்? கரெக்டாக முக்காடு போடணும். ஆராதனை முடிகிற வரையும் முக்காடு என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. ஸ்கார்ஃப் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும்பொழுது முக்காடு போடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? ஸ்கார்ஃபு எடுத்துகிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் யூதாவுக்கு மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த வாக்குத்தத்தம் நாம் உரிமை பாராட்டி கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு தேவன் நம்மை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகிய முதலாவது நான் உங்களோடு கடந்த வாரம் பேசினேன், மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். ரீபில்டு, மறுபடியும் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலே காருண்யம் என்ன செய்யும் என்று சொல்லி இரண்டாவது நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது. ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை வார்த்தையாய் நீங்கள் வசனமாய் நீங்கள் கேட்டுவிட்டு போகாமல், இது தேவனுடைய வார்த்தையாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தின்படியே, இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டு நீர் எனக்கு செய்து முடிப்பீர் என்று விசுவாசமுள்ள இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் ஒரு நாள் பொய்த்து போகவே போகாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான் என்ற வார்த்தை. அந்த நாட்களிலே இந்த பழைய திருச்சபை கட்டப்பட்டிருந்த நாட்கள், 50,000 ரூபாய் கடன். கடைசியாய் ஒரு காரியத்தை இந்த திருச்சபையினுடைய காரியத்திற்காக, இந்த திருச்சபைக்காக பணத்தை ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த ஸ்பான்சர் பண்ண டீம் அவங்க சொன்ன அளவில் இந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை.
40க்கு 20 என்று இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். 35 அடி தான் இருக்கிறதுனால மேலே நீங்கள் ஒரு சின்ன ரூம் அறை எடுத்து நீங்கள் அதை காண்பிக்கணும்னு சொன்னாங்க. ஆகையினால் அந்த ஸ்பான்சர்ஸ் டீம் எங்கள் தகப்பனாரிடத்துல வந்து பேசினார். அவர் வந்து சொன்னார், மேலே நீங்கள் ஒரு ஹால் போட்டு காமிக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணத்தினுடைய அந்த மதிப்புக்கு 40க்கு 20 என்கிற கணக்கு வரும் என்று சொல்லி. ஆகையினால் அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கட்டுங்க, நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அதனுடைய பணத்தை எல்லாம் உங்களுக்கு தருவோம். அந்த ஸ்பான்சர்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு சொந்தக்கார மீடியேட்டர் ஒருத்தர் என்ன செஞ்சார், இருந்தார். அவர் பேச்சை நம்பி அந்த 50,000 ரூபாய் கடன் அந்த நாட்களில் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண உடனே அவங்க பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டு ஓடி போனார்கள். போனார்கள். அன்றைக்கு ஆத்துமாக்கள் இல்லை. 50,000 ரூபாய் கடன் தகப்பன் எங்கே போக, எல்லாரிடத்திலும் சொல்லியிருக்கிறார், ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு தருகிறோம். காலையில் எழுந்த உடனே 5-6 மணிக்கெல்லாம் மண் அடிக்கிற டக்கர் கொண்டு வந்திருக்கிறவங்க, செங்கல் கொண்டு வந்திருக்கவங்க, சிமெண்ட்டுக்காரங்க எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. ஒரு வாரமாய் தேடி வருவார்கள். 50,000 ரூபாய் என்ன செய்கிறதுன்னு அவருக்கு தெரில. 50,000 ரூபாய் அவரை நம்பி கொடுப்பதற்கான ஆட்களும் அந்த நாட்களில் இல்லை. கொடுத்தாலும் அதை திரும்ப கொடுப்பதற்கான திராணியம் இல்லை. என் தகப்பன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு வார காலமாய் விடாப்பிடியாய் அழுது ஜெபித்தார். எனக்கு தெரியாது, அப்பா வாரம் டெய்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரே, எவ்வளவு கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரே என்கிறதான ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் இயேசு விடுவிக்கிறார் என்கிறதான அந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பணம் தேவைப்படுகிறது, அந்த கட்டணத்தை நிறைவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் சிக்கி கொண்டோம். அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் ஒரு லெட்ரு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பின லெட்டரில், நாங்கள் தேவனுடைய கூடாரம் கட்டி கொண்டிருக்கிறோம், ஆகையினால் இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பில்லை என்கிறதான கடிதம். அதை கிடைத்தவுடன் மறுபடியும் என் தகப்பனார் ஊக்கமாய் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மோகன் அண்ணன் அவருடைய உள்ளத்தில் கத்தர் பேசி மறுபடியும் 4 நாட்களுக்கு பின்பதாக ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தை பிடித்து பார்த்த பொழுது அவர் இப்படி எழுதியிருந்தார், இஸ்ரவேலுக்கு நான் பனியைப் போல் இருப்பேன், லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனின் புஷ்பத்தை போல மலருவான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கத்தர் மறுபடியும் உங்களுக்கு ஆலயத்துக்கு கட்டுவதற்கு பணம் கொடுக்கும்படி கத்தரின் உள்ளத்தில் பேசினார். தயவு செய்து இந்த 50,000 ரூபாய்க்கான காசோலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் அந்த 50,000 ரூபாயை அந்த ஒரு வாரத்திற்குள் கொடுத்தார்கள். இந்த பகுதியிலே அந்த 50,000 ரூபாய் கடனை அடைத்து முடிப்பதற்கு என் தெய்வம் உதவி செய்தார். இன்றைக்கும் அந்த நன்றியோடு நான் நிற்கிறேன். அவர்களை சென்னையில் வைத்து பார்க்கும் பொழுது அந்த சாட்சி அவரோடு பகிர்ந்து கொண்டேன். சில நேரங்கள் அவரோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன், எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தத்தை திருச்சபைக்கு தேவன் கொடுப்பாரானால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷத்தில் இந்த பேனரில் அந்த வாக்குத்தத்தம் தொங்கி கொண்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி மென்ஷன் பண்ணி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் சபை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் பேசினார். இன்றைக்கும் இந்த பகற்காலத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் காருண்யம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் காருண்யம் உன்னை உயர்த்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் உன்னை கைவிட்டிருக்கலாம், சொந்தங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், நம்பின அநேக காரியங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான். அவர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும்படி இந்த ஆண்டு தீர்மானம் பண்ணி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யும்படி இந்த ஆண்டு கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அந்த சிறு வயதிலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு நல்லவர். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு போதகர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பதாய் நீங்கள் நினைக்க கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கட்டும் அப்பா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த வாரம் நான் உங்களோடு பேசினேன், காருண்யம் உங்களை மறுபடியும் கட்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்,
பேசுகிறார். காருண்யம் என்ன செய்யும்? இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22:36 நாம் வாசிக்க கேட்போம். தேவ மனிதனாகிய ராஜா, த கிங் டேவிட், தாவீது என்கிற ஒரு ராஜா சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்தது? பெரியவனாக்கினது. தாவீதே, ஒரு எளிமையான நிலையிலிருந்து வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நீங்க எப்படி ராஜாவானீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, கர்த்தருடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கினது என்று சொல்லுவார். ஆண்டுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். நம்முடைய தலையில கையை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய காருண்யம் என் மேல இருக்கட்டும். கர்த்தருடைய மேகஸ்தம்பமும் ஆண்டுடைய அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல்கள் மேல் இருந்தது. ஆகையினால்தான் எதிரிகளால் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு கூட இருந்து பெரியவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தேவ மனிதர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய மனிதன், தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்ததுனால உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்திருக்கிறது? பெரியவனாக்கிறது என்று சொல்லுகிறார். காருண்யம் நம்மை உயர்த்தும். பிரியமானவர்களே, நம்முடைய தலைமுறையில், நம்முடைய குடும்பத்தில் நம்மை உயர்த்தும், நம்முடைய தொழிலில் நம்மை உயர்த்தும், நம்முடைய வேலையில் நம்மை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சமுதாயத்தில் நம்மை என்ன செய்யும்? உயர்த்தும். ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உயர்த்துவார். காருண்யம் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் இந்த வாக்குத்தத்த வசனங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேட்கும் பொழுது உணர்வடையணும். ஆண்டவரே, இந்த வருடம் உடைய காருண்யத்தினால் நான் அநேக காரியங்களிலே நான் உயர்வடைய போகிறேன் என்கிற விசுவாசத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்காது. நாம வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது நம்புற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அவனுக்கே சிரிப்பு வருது. அவன் சரீரம் செத்து போனது, சாராளின் கற்பம் செத்து போனதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளையை தரப்போறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் நகைத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆபிரகாம் சிரிக்கிறான். எனக்கு பிள்ளையை கர்த்தர் தரப்போகிறீரா? என்ன சொல்றீர் ஆண்டவரே? என் சரீரம் செத்து போயிற்றது, என் வயது ஏறி நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள அளவுக்கு என் மனைவிக்கும் அந்த அளவுக்கு சரீரம் இல்லை, கர்ப்பமும் செத்து போனது. ஆண்டவர் அப்பதான் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் சரியா இல்லை, நேரம் சரியா இல்லை, சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்கல, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, பிள்ளை பேர் உண்டாவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன், நீ சிரிக்க தேவையில்லை. நீ உன்னை பார்த்து சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், எனக்கு இந்த வாக்குத்தத்தமா, என்ன பெரியவனாக்கி என்ன செய்ய போகிறார்? இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய தொழில், உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தத்தை பேசும் பொழுது அதற்கு ஏற்றதா இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உன்னை உன் தொழிலிலே, உன் வீட்டிலே, உன் சமுதாயத்திலே, உன் குடும்பத்திலே நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் உயர்த்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்குவேன் என்று சொன்ன பொழுது அவன் இருந்த இடம் ராஜ பரம்பரை அல்ல, ராஜாவினுடைய அரண்மனையில் அல்ல, அவன் இளவரசன் அல்ல, அவன் தன் வீட்டில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாய் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கூட பிறந்தவர்களை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வனாந்திரத்திலே கர்த்தரை பாடி மகிமை கொளுத்தி கொண்டிருந்த மனிதனை தான் நாட்கள் வர வர வர, காலங்கள் வர 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 தேவன் தாவீதை மகிமையாய் கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் உயர்த்துவார். தேவனுடைய பெரிய அதிசயங்களை இந்த ஆண்டுகளிலே காண்பீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதிகம் அதிகமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். முறைச்சு முறைச்சு பார்க்கிறவங்களை சும்மா விடாத ஆண்டவரே, அவங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க, கையை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய நாமத்தை. அல்லேலூயா. ஆண்டவர்
அவனை 3 பகுதியிலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்திலையும் தாவீது பாடுகிறார், இன்பமாய் பாடுகிறார், வசனித்து பாடுகிறார். அங்கேயும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம். பாடுகிறார். இந்த சங்கீதத்தில் அவர் பாடுகிறார். என்ன பாடுகிறார்? உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். நல்ல பாடல் எழுதுகிற கிருபை இருந்துச்சுன்னா அந்த பாட்டெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். உங்களுடைய காருண்யம் என்ன செய்யும்? பெரியவனாக்கும் என்று பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை காருண்யம் பெரியவனாக்கும். சொல்லும் பொழுதே நம்மளை பெரியவனாக்குறது என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. உங்களுடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கும். அல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்க சந்தோஷமா சொல்லுங்க, காருண்யம் பெரியவனாக்கும்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சகோதரர்கள் சொல்லுங்க, காருண்யம் பெரியவனாக்கும்னு சொல்லுங்க. 3 பகுதியிலே கர்த்தருடைய காருண்யம் அவனை பெரியவனாக்கிறது. சிறுமைப்பட்ட ஒரு மனிதன், சவுல் ஒரு பக்கம் துரத்துகிறான், எந்த தவறுமே செய்யாதபடி வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் அவனை பின்தொடர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது பாருங்க. நம்ம நல்லவர்களா இருக்கிறோம், யாருக்கு ஒரு தீங்கு செய்யறது இல்லை, நன்மைதான் செய்கிறோம், நல்லதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், சபைக்கு வரோம், ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நம்மை சவுல் போல பயங்கரமான காரியங்கள் மாற்றி மாற்றி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு நாள் சவுலை நீ துரத்த முடியும்? தேவனுடைய திட்டம் தாவீதின் மேல் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் தாவீதின் மேல் இருக்கிறது. எவ்வளவு நாள் சவுலை நீ தாவீதை துரத்த முடியும்? தேவன் தாவீதின் மேல் கண் வைத்திருக்கிறார், தேவன் தாவீதின் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். அடுத்த ராஜா தாவீது தான். நீ தடுத்தாலும், நீ விரும்பினாலும், நீ விரும்பாவிட்டாலும் கர்த்தருடைய காருண்யம் அவன் மேல் வந்து இறங்கிவிட்டது. கர்த்தருடைய காருண்யம் அவன் மேல் வந்து இறங்கிவிட்டது. கிருபை பெற்றவனாய் மாறிவிட்டான். தயவு அவன் மேல் உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் பட்டுருச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் தாவீதை மேன்மைப்படுத்த போகிறேன், ராஜாவாய் மாற்றப் போகிறேன். 3 பகுதியிலே கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். 3 பகுதியிலே கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில 3 பகுதியிலே கர்த்தர் உங்களையும் 3 பகுதியிலே பெரியவனாக்குவார். ஒன்று நம்முடைய சபையின் நடுவிலே, ஒன்று 2வது நம்முடைய ஊர் நடுவிலே, 3வது நீங்க வேலை செய்கிற இடத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். அவனை பெரியவனாய் மாற்றினவர் நம்மையும் பெரியவனாய் மாற்றுவார். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் வைத்திருப்பார். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை மேன்மையானவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பார். தள்ளப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருப்பார். 3 பகுதிகளிலே, 3 கூட்டத்தின் நடுவிலே, 3 ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் தாவீதை பெரியவனாக்கினார். காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. அதே 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1, ஜனங்களின் கலக்கங்களுக்கு நீர் என்னை தப்புவித்து, ஜாதிகளுக்கு என்னை ஆண்டவர், ஜாதிகளுக்கு கர்த்தர் என்னவாய் மாற்றினார்? தலைவனாய் மாற்றினார். ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் மாற்றும் பொழுது அவனை 12 கோத்திரங்களிலே 2 கோத்திரங்கள் தான் தாவீதை ஏற்றுக்கொண்டார்கள். யூதாவும் பெஞ்சமினும் மாத்திரம்தான் தாவீதை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார்ன்றதை அறிஞ்ச உடனே மற்ற கோத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? தாவீதோடு வந்து சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். அவன் சொல்லுகிறான், என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்கினான். 2வதாக அங்கே சொல்லப்படுகிறது, நான் அறியாத ஜனங்கள் என்னை என்ன செய்கிறாங்க? சேவிக்கிறாங்க. தாவீதை பற்றி தெரியாத ஜனங்கள், மற்ற சுற்று தேசத்திலும் இருக்கிறதான மக்கள், அறியாத மக்கள் அவனை சேவிக்கிறவர்களாய் மாறினார்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஃபேமஸ் ஆக வேணாம், ஆனா ஃபெமிலியர் ஆனுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஃபெமிலியர் ஆக்கும்படி விரும்புகிறார். உங்கள் வியாபாரங்களை ஃபெமிலியர் ஆக்கும்படி விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஃபெமிலியர் ஆக்கும்படி விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திலே ஃபெமிலியர் ஆக்க விரும்புகிறார். என் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் ஜாதிகளின் நடுவில் மாத்திரமல்ல, அறியாத ஜனங்கள் நடுவில் மாத்திரமல்ல, உங்களை ஒடுக்கின சத்துருக்களின் மத்தியிலேயோ, உங்களுக்கு தீங்கு செய்த மனிதர்களின் மத்தியிலேயோ, உங்களுக்கு பொல்லாப்பை உண்டாக்க நினைத்த அந்த பொல்லாத சத்துருக்களின் மத்தியிலேயோ தேவன் உங்களை யாராய் மாற்றுவார் என்றால் அவருடைய காருண்யம் இந்த ஆண்டு உங்களை பெரியவனாய் மாற்றும். உங்களை பெரியவனாய் மாற்றும்.
மாற்றும். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் நம்மை பெரியவராய் மாற்றுவதை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அவரை போல ஒத்த தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். காருண்யம் என்று சொன்னால் அவர் அன்பின் தயவு. ஆண்டவர் இந்த ஆண்டு சொன்னார், இயர் ஆஃப் லவ்விங் கைண்ட்னஸ். என்னுடைய அன்பின் தயவினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், என் கருணையினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், என்னுடைய அன்பினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவன் ஒரு இரவுல உயர்த்த முடியும். ஒரு இரவுல உங்களை உயர்த்த முடியும். ஒரு நிமிடத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் நம்ம மேல இருக்கணும். ஹல்லேலூயா. ராஜாவா தாவீது வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தோன்னே அவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் அநேகர் என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. அதுல சவுலின் குடும்பத்தில் இருந்ததானா உன்னுடைய மகன் யோனத்தான ஆண்டவர் பாருங்க தாவீதுக்கு ஒரு உயிர் நண்பனா கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு உயிர் நண்பன் இருக்காங்க? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காங்களா? உயிரை எடுக்கிற நண்பர்கள் தான் இருக்கிறாங்க பாஸ்டர். அல்லேலூயா. இப்பெல்லாம் கல்ச்சர் மாறி போச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கொன்னு விடுவேன் கொன்னு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, ஒரு கேர்ளுக்கு அதிகமான கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்கணும். அதிகமான பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அது சரியில்லைன்னு அர்த்தம். அந்த ஆள் ஒரு ஆம்பளைக்கு சகோதரனுக்கு வாலிபனுக்கு அதிகமாக பாய் ஃப்ரெண்டு தான் இருக்கும். அதிகமாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அவன் சரியில்லைன்னு அர்த்தம். பக்கத்தில் முகத்தை பாருங்க, என்னையே பார்க்காதே பாருங்க பக்கம். அது கிளவியாக இருந்தாலும் சரி, அது குமரியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டாபிக்குள்ள போனோம்னா மறந்து போங்க செய்தி. கேளுங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆர்வமா இருக்கிறீங்க? பின்னாடி வாட்சை பார்க்காதீங்க, வாட்ச் ஓடலை. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவன் கேட்கிறான், சவுலி நிமித்தமாய் என்னால் தயவு பெறத்தக்கதான யாராவது அவனுடைய குடும்பத்தில் இருக்காங்களான்னு கேட்குறான். பல காரியங்கள் நடந்து முடிஞ்சு ராஜாவா சீட்டில் சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே நன்றி உள்ளவன் பாருங்க, எவ்வளோ அற்புதமானவன் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஏற்றி விட்ட ஏனியவே என்ன செஞ்சிருவாங்க? மறந்து போகிற காலம். ஆமாம், பெத்த தாயவே என்ன செய்கிறாங்க? நீ வளர்த்ததுக்கு எவ்வளோ வேணும்னு என்ன செய்கிறாங்க? கேட்குற காலத்தில் என்ன செய்கிறோம்? நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவன் சொல்றான், சவுலின் நிமித்தமாய் தயவு பெறத்தக்கவன் யாராவது உடைய குடும்பத்தில் இருக்கானா? இந்த தாவீதினுடைய கண்களிலே தயவு பெறத்தக்க ஒரு மனிதன் இருக்கிறானா என்று பார்க்க கேட்கிறார்கள். நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். அடுத்து 3ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3ஆவது வசனத்தை போடுங்க. அப்பொழுது ராஜா, இப்ப சொல்றாரு, அவர் 1ஆவது வசனத்துல சொன்னார் என்னால் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம். எப்படியா? தேவன் நிமித்தம். ஆண்டவர் தான் அவருடைய இருதயத்தை ஏவுறாரு. எப்பா, சவுலின் இடத்துக்கு தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்திருக்கிற. கர்த்தர் உன்னை ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. நீ வந்து அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. சவுலை தள்ளினது உனக்கு கிடைச்ச கிருபை, உனக்கு கிடைச்ச கிருபை. யூதர்களை தள்ளி அந்த இடத்துல புறஜாதிகளாகிய நம்மை ரட்சித்தது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. நாட்டு ஒளிவ மரமாகிய அந்த யூதர்களிடத்திலே காட்டு ஒளிவ மரமாகிய நம்மை என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். இது வந்து அவங்களுக்கு கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருச்சு, நீ மேன்மை பாராட்டல்லப்பா. இது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா,
ஆகையினாலே நான் சொல்றதை நீ செய்யறதுக்கு தான் உன்னை சீட்ல உட்கார வச்சிருக்கிறேன். நானே உன்னை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறேன். இவன் சொல்றான், தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தில் தயை செய்யும்படி யாரும் ஒருவன் இருக்கிறானா, வருகிறான். சொல்லப்படுகிறத நீங்க பின்பதாக வசனங்களை நீங்க 4வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே என்று ராஜா கேட்டான். சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான். 5ஆம் வசனம், அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத், அவன் யார் என்றால் தாவீதினிடத்தில் வருகிறான். முகங்குப்புற விழுந்து வணங்கி, அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ எப்படி இருக்கிறேன் அடியேன் என்றான். அடுத்ததான் ரொம்ப அற்புதமான வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பன் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களாம். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் அரசபையிலே தாவீது உட்கார்ந்திருக்கிற சீட்ல உட்கார வேண்டியவன் தான் இந்த இளவரசனாகிய மேவி போசேத்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மேவி போசேத்து. சகோதரர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், மேவி போசேத்து. பிள்ளைகளோட விளையாடுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், மேவி போசேத்து. இந்த தூணுக்கு பின்னாடி அந்த செல்போன் பார்க்குறீங்களா, பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், மேவி ஏதோ ஒரு போசேத்து சொல்லுங்க சார். நேவி போசேத்து இல்லை, மேவி போசேத்து. ஆமாம், குளிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மானை தான் இருக்குது பாருங்க. ஆமாம் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேர் அது? பேர் மேவி போசேத். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை பலனடையும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னால் தயவு பெறத்தக்கவன் ஒருவன் இருக்கிறானா? சீபா வேலைக்காரன் காண்பித்து கொடுக்கிறான். ஆமா, உம்முடைய உயிர் நண்பனாகிய யோனத்தானுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? யுத்தத்தில் இளவரசர்களை எல்லாம் கொன்று போட்டுருவாங்க, தெரியுமில்ல? யுத்தம் நடக்கும் பொழுது அடுத்த ராஜா மாறி வாராருன்னா இளவரசர்களை எல்லாம் முதல்ல கொன்றுவாங்க. அப்படி இவனை மேவி போசேத்தை, சவுல் இவனுடைய தாத்தா, மேவி போசேத்தினுடைய தாத்தா சவுல், மேவி போசேத்தினுடைய அப்பா யோனத்தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை தூக்கி வளர்த்த தாதி, அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரி, இந்த இளவரசனை காப்பாற்றுவதற்கு தூக்கி கொண்டு மடியிலே வைத்துக் கொண்டு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாய் அந்த பிள்ளை அந்த தாதியின் கையிலிருந்து நழுவி கீழே விலக 2 கால்களும் முடமாக்க விட்டது. 2 கால்களும் முடமாக்கப்பட்டு விட்டது. இவன் என்ன பாவம் செய்தான்? இவன் என்ன குற்றம் செய்தான்? இவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம், நிலைமை இவன் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. இவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியுமா? ஒரு அரண்மனையில் இருக்க வேண்டியவன் லோதேபார் என்கிற இடத்தில் இருக்கிறான். லோதேபார் என்று சொன்னால் வனாந்தரம் என்று அர்த்தம். வனாந்தரத்திலே குடியிருக்கிறான். ஓஹோ, அருமையான இளவரசன் மேவிபோசேத்தே, நீ அரண்மனையிலே குடியிருக்க வேண்டியவன் அல்லவா? ராஜாவை போல இருக்க வேண்டியவன் அல்லவா? என்ன பாவம் செய்தாய்? 2 கால்களும் முடமாக்கப்பட்டு இன்றைக்கு வனாந்தரத்தில் நீ குடியிருந்து கொண்டிருக்கிறாயே. என் வாழ்க்கை இப்படியே போய்விடும். இந்த வனாந்தரம் தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் அடிமேல் அடி, என் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிற முடமானதை போல என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலையும் நின்று கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று இந்த மேவி போசேத்தை போல கலங்கி கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு தயவு கிடைக்கிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. உங்களுக்கு காருண்யம் கிடைக்கிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்னுடைய கண்கள் அவன் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவனை கட்டாத வீடும், நட்டாத திராட்சை தோட்டமும், வெட்டாத கிணறுகளும், மலைகளும், பள்ளத்தாக்கும் உள்ள நல்ல ஒரு கைதட்ட ஆண்டவருக்கு கொடுக்கணுமே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் அவனை திரும்பி பெற வேண்டுவேன். அவனை திரும்பி வர பண்ணுவேன். அவனை திரும்பி வர பண்ணுவேன். ஆனால் நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தெளிவாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எந்த நிலைமையிலே கவலைப்பட்டு வந்திருக்கிறீர்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கை நீ முன்னேற வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறீர்களா? என் வாழ்க்கை முழுவதும் இந்த வனாந்தரத்திலே போய்விடும், கடன் வாங்கி என் பிழைப்பை நடத்துகிற காரியம்தான் என் குடும்பத்தில் இருக்கும், என் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பில்லை, என் எதிர்காலத்திற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, என் வாழ்க்கை நிலைமையை ஒருவரும் கண்டுகொள்ளாத ஒரு இடத்திலே லோதே பாரிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி என் முன்னேற்றத்துக்காக நான் எழும்ப போகிறேன் என்று தெரியவில்லையே. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கை நிலைமை இப்படி ஆகிவிட்டது. நான் என்ன குற்றம் செய்து, என் குறை செய்து, என் தகப்பன் செய்தது நிமித்தமாய், என் மூதாதையன் செய்த நிமித்தமாய் நான் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. என் தேவனே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி மேவிபோசேத் எத்தனையோ தடவை தேவனை நோக்கி கதறி இருக்கலாம். ஆனால் நாட்கள் வந்தது, சிங்காசனத்திலே தாவீது உட்கார்ந்த போது சொன்னார், என்னால் தயவு பெறத்தக்கவன் ஒருவன் இருக்கிறானா, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். சாதாரண ராஜாவே தயவு பெறத்தக்க மனிதனை அழைத்து கொண்டு வந்து அவன் மேஜையிலே உட்கார வைத்து அவனுக்கு திரும்ப சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அவன் கஜானாவிலே நாள்தோறும் அவனுக்கு செலவினங்களுக்கான பணத்தை கொடுத்து அவன் அப்பம் புசிக்கும் அந்த அசன மேஜையிலே அவனையும் உட்கார வைத்து அவனுக்கு உதவி செய்ய முடியுமானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் நிலைமைகளை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவார். நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Yes Lord, தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஒரு சாதாரண தாவீது ஒரு ராஜாவானா தயவு கிடைக்க அவனுக்கு உண்டாக்க முடியுமானால், சர்வ வல்லவர் இந்த வருஷம் சொல்றாரு, என்னால் உனக்கு தயவு உண்டு என்று சொல்லுகிறார், என் காருண்யம் உண்டு என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய தயவு இருக்கட்டும்பா, உம்முடைய காருண்யம் இருக்கட்டும்பா, உம்முடைய அன்பு இருக்கட்டும்பா, உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும்பா. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய காருண்யம் என்னை சந்திக்கட்டும், என்னை சந்திக்கட்டும், என்னை சந்திக்கட்டும், என் குடும்பத்தை சந்திக்கட்டும், என் வேலைகளை சந்திக்கட்டும், என் பிசினஸை சந்திக்கட்டும், என் பயணத்திலே சந்திக்கட்டும். என்னோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் இருங்க, இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் பெரியவர்கள் ஆவதை இந்த உலகம் என்ன செய்யாது, விரும்பாது. இந்த உலகம் என்ன செய்யாது, விரும்பாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெரிய ஆளானா யார் விரும்ப மாட்டான். இந்த உலகம் என்ன செய்யாது, விரும்பாது. கர்த்தர் யோசேப்பை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொன்னா யார் முதல்ல பிரச்சனைக்கு வந்தது? பெத்த தாயும் தகப்பனும். என்னடா பேசுகிற, நாங்கள் உன்னை என்ன செய்வோமா, வணங்குவோமாக்கும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, யாருன்னு தெரியுதா? உன்னை பெத்த எத்தனை மாதம், 10 மாதம் உன்னை பெத்த, உன்னை சீராட்டி பால் ஊட்டி வளர்த்த, எறும்பு கடிக்காமல் ஈ கடிக்காமல். இந்த வசனம் எங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அடி பட்டையை கலப்புறது. யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? சூரியனும் சந்திரனும் ஒன்றை வணங்குமாக்கும். அரிக்கட்டுகள்லாம் விழுந்து கிடக்க உன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்குமாக்கும். எப்படின்னு நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். ஒரு கையை ஒன்று என்ன செய்கிறேன், பார்க்குறேன். 8 கூத்துக்கு இளையவன் நீ பெரியாளாகி உன் கையில் நாங்கள் கஞ்சி ஒங்கி குடிப்போம்னு கனவுல கூட என்ன சொல்ல முடியும். இதில் நீங்கள் பேசுனதை தான் நான் சொல்கிறேன். இந்த புதிய ஏதாவது டாபிக்லாம் ஒன்றும் பேசலை பாருங்க. நீங்கள் சொன்ன டயலாக்கு தான். ஆமாம், சூரியனு மேற்க உதிச்சு கிழக்க வந்தாலும் உன் படிவாசல் நான் என்ன செய்ய மாட்டேன், நீ நல்லா இருந்தால் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு உள்ள சொல்ல, நாசமாக போகணும் அப்படிங்கிறது இல்லையா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்கள் பெரியவர்கள் ஆவதை உலகம் என்ன செய்யாது, விரும்பாது. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அண்ணாலம்மா ஆவியில களி கூர்ந்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். எங்க இருந்து உயர்த்துகிறார்? பக்கத்துல பாச்சவங்க, நீ ஒரு குப்பை தான். எல்லாரும் சொல்லலாம், நீ ஒரு குப்பை அப்படின்லாம். இன்னும் எல்லாரும் சிரிக்கிய வாங்கியிருப்பி இவ்வளவு பேச்சு. நீ ஒரு குப்பை அப்படின்னு இருக்கலாம். பக்கத்துல பாச்சு, ஏ குப்பை உன்னை உயர்த்த போறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீங்களும் சொல்ல மாட்டீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பிரதர், ஏ குப்பை. ஒருத்தன் சொல்றான் குப்பையோ குப்பை அப்படின்றான்.
நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஏ குப்பை, எத்தனை பேர் பிரபு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? லேலூயா. ஆண்டவர் நம்மை குப்பையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். புழுதியிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகமம் 1:8 ஆதாமும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில உங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். 1:28 1:28 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டு கொள்ளுவீர்கள். கெத்தா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டு கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா ரொம்ப கெத்தா இப்ப போறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டு கொண்டுட்டோம். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் பெருமையா பெருமையா நடக்கக்கூடாது. சொல்ல பீத்துக்கராய்க்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. கெத்தா இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி இருக்கக்கூடாது? ஆமாம், பெருமையா நம்ம நடையே சிலருக்கு காமிச்சு கொடுக்கும், பார்வையே சிலருக்கு என்ன செய்யும்? காமிச்சு கொடுக்கும். நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் வசனம் சொல்லுகிறது, நான் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவன், நான் தூசியிலிருந்து எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. இதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம எங்கிருந்து வந்தோம்ன்றதை நம்ம என்ன செய்யணும்? அப்பக்கப்ப நினைச்சாலே போதும். நமக்குள்ள என்ன வராது? பெருமை. என்ன வராது? பெருமை வராது. ஆமென் சொல்லுங்க. அந்த பெருமை என்கிற எருமை வரக்கூடாது யாருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஏன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? பெருமை. பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. ஆண்டவர் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தருக்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். 3 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். வாக்குத்தத்தம் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. என்னதுக்கு உட்பட்டது? நிபந்தனைக்கு உட்பட்டது. நீங்க 2 சாமுவேல் அந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்த போது ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன வசனம் தெரியுமா? இரட்சிப்பின் கேடயத்தினால் அவனை என்ன செய்தீர்? ஆசீர்வதித்து காருண்யம் அவனை என்ன செய்தது? பெரியவாக்கினது. அப்ப காருண்யம் நம்மை பெரியவனாக்க வேண்டுமானால் நம்ம எதுல நிக்கணும்னு கேட்டா, இரட்சிப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மீட்டிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து, பொல்லாத சாபத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? சத்தமா சொல்லுங்க. மீட்கப்பட்டவர்கள். அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டானா கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். ஆக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எது வேலை செய்யும்னு கேட்டா, காருண்யம் என்ன செய்யும்? வேலை செய்யும். எத்தனை பேர் 3000 ரூபாய் வாங்குனீங்க ரேஷன் கடையில்? என்ன நீங்க என்ன வாங்கலையா? எம்மா மரியம்மா எல்லாம் வாங்கலையா? ஏங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? நாளைக்கு நாள் வாங்குவீங்கல்ல. எத்தனை பேர் 3000 வாங்க போறீங்க? இப்படி கேட்போம். ஐயா நீங்களாம் வாங்கலையா? உங்க கைக்கு வரல என்ன? இன்னைக்காவது போய் பேசி முடிங்க. ஆளுக்கு 1500 ரூபா வச்சுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி. சில ரேஷன் கார்டில் இப்போ சகோதரிகள் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3000 ரூபா வாங்க போகிறேன், இல்லை வாங்கிட்டேன் பாஸ்டர். வாங்க போகிறோம், வாங்கிட்டோம். ஒரு அம்மாலாம் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கே வரல. 3000 ரூபா வாங்குறோமோ வாங்கலையோ? அப்போ யோசிச்சு பாருங்க. சும்மா போய் நின்னா 3000 ரூபா கிடைக்குமா? ரேஷன் கார்டு இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? 3000 ரூபா கிடைக்கும். எல்லாருக்கும் என்ன கிடைக்காது? 3000 ரூபா கிடைக்காது. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகும்னு கேட்டனா, காருண்யம் உண்டாகும். இயேசு உங்க தெய்வமா உங்களோடு இருக்கிறாரா? அவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமில்லாத ஒன்றுக்கும் தேவன் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதில்லை. ஆயத்தமா இருக்கணும். எந்த நிலம் பலன் கொடுத்தது?
ஒரு நிலம் கற்பாறையான நிலம் இருந்துச்சு, முள்ளுள்ள இடம் இருந்துச்சு, அப்புறம் என்ன இடம் இருந்துச்சு? 3 இடத்த நாங்க சொல்றோம் பாருங்க. கற்பாறையான இடம், வழியருகே இருக்கிறதான இடம், முள்ளுள்ள இடம். ஆனா நல்ல நிலத்துல இருந்தது தானே 100 மடங்கு என்ன கொடுத்துச்சு? பலன் கொடுத்துச்சு. நம்ம நல்ல நிலமா இருக்கணும். உங்களை நல்ல நிலமா ஆக்குறது என்ன தெரியுமா? 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரையும் தான் கர்த்தர் உங்களை நல்ல நிலமா மாத்துறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் உங்களை நல்ல நிலமா மாத்துற டைம் என்ன தெரியுமா? 8:30 மணியிலிருந்து 9:45 வரைக்கும் உங்களை கர்த்தர் என்னவா மாத்துறாரு? நல்ல நிலமா மாத்துறாரு. நீங்க நல்ல நிலமா மாத்தாம ஆராதனையில வந்து நின்னீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு பறக்க காணாம போன மிட்டாய் கடையில காணாம போன மாதிரி, நம்ம ஊர்ல திருவிழால கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி, ஆணு பெண் பக்கம் முழிக்கிறது, பெண் ஆணு பக்கம் முழிக்கிறது, என்ன சவுண்ட் கேட்டாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்னன்னு கேட்டா அந்த நிலம் என்ன செய்யல? பக்குவப்படல. ஆமென். நம்ம நிலம் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில் இருக்குதா? ஒருவேளை இன்னைக்கு அந்த ரட்சிப்புல நீங்க உங்க வாழ்க்கையை கரப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்புல இன்னும் நல்ல உங்க அங்கியை துவைத்து, உங்க வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்தினால் நல்லா துவைத்து அந்த ரட்சிப்புல உறுதியா இருந்தீங்கன்னா காரணியம் நீங்க கேட்காமலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். நிலம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த நிலம் 100 மடங்கு கர்த்தரவனை பெரியவனாக்க விளைச்சலை கொடுப்பதற்கு அது ஆசீர்வாதமாய் இருந்தது. 3 பேரை ஆண்டவருடைய காரணியம் பெரியவனாக்கினத வேகமா சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்வோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடும், எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கை அந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பஞ்சம் நிறைந்த வருஷம். அந்த வருஷமே அவனுக்கு பிறந்ததே ஏண்டா இந்த வருஷம் பிறந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அந்த வருஷம் இருந்துச்சு. பஞ்சமான ஒரு வருஷம் தான் அந்த வருஷம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசித்த பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த வருஷத்துல என்ன பண்ணானாம்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்து, வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனத்துல 13ல அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினானாம்? காருண்யம் அவனை என்ன செஞ்சிச்சு? என்ன சும்மாவா பெரியவனாச்சு? எப்படி ஆச்சு? எல்லாம் கையை எப்படி விரிச்சு சொல்லுங்க. இப்படி வைங்க, இப்படி வைங்க, என்ன மாதிரி வைங்க, இப்படி எல்லாரும் வைங்க, வெக்கப்படாம வைங்க. இப்படி மகா செய்யவே மாட்டியாப்பா கடைசி வரையும். மறுபடியும் வை, உனக்காவே ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் வைங்க, மறுபடியும் வைங்க. சவுல் பின்னாடி செல்வராஜ் ஐயாலாம் வைக்கிறாரு. ஆறு தானியல் ஐயாவெல்லாம் அவர் பாருங்க எவ்வளவு பவ்யமா. மறுபடியும் வைங்க. வச்சிங்களா? சோமநாத் ஐயா என்ன பாருங்க, வைய மகா என்னது முடிங்க ஐயா, என்ன நீங்க எப்படி மகா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாபுஜி செய்வார். 1 2 3 மகா. கண்ணன் பிரதர் தான் நல்லா விரிக்கிறார் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகா பெரியவனாய் மாத்தினார். மகா பெரியவனாய் கர்த்தர் மாத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது தெரியுமா? எவ்வளவு பெரியவனாய் மாத்தினார்னு சொன்னா 14ஆம் வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர்கள் பொறாமப்படுற அளவுக்கு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பெலிஸ்தியர்கள் பொறாமப்படுற அளவுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிற அளவுக்கு யார பெரியவனா மாத்தினாரு? எவ்வளவு பெரியவனா மாத்தினாரு? மகா பெரிய. உங்களுக்கு பொறாம ஆட்கள் எழும்ப எழும்ப நீங்க யாரதான் மாறிட்டீங்க?
ஆமா, டெய்லி ஜோமன் இயேசுவின் நாமத்தில் அந்த பொறாமை கண்கள், அந்த கொள்ளி கண்ணில் இயேசுவின் நாமத்தினால், அந்த வன் கண்ணில், அந்த கண்ணில் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அந்த மாதிரி கண்ணா இருந்துட்டீங்கன்னா உங்க கண்ணை நோண்டிடுவார் இயேசுவின் நாமத்தினால. நாமக்கு பொறாம இருக்கக்கூடாது. சத்துருக்கள் பொறாமப்படுற அளவுக்கு கத்தர் யாரா மாத்தினாராம்? பெரியவனாய் கத்தர் மாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ஈசாக்குக்குள்ள ஒரு நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. சும்மா எல்லாம் கத்தர் பெரியவனா மாத்துறது இல்ல. ஈசாக்கு என்ன செஞ்சான்? அந்த வருஷத்துல போய் விதை விதைத்தான். என்ன விதைச்சானாம்? என்ன விதைச்சானாம்? விதை விதைத்தான், விதை விதைத்தான். சங்கீதம் 126 சொல்லுகிறது, 3, 4, 5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவும் விதையை எப்படி சுமந்து கொண்டு போனானா? எப்படி சுமந்து கொண்டு போனான்? அழுது கொண்டே சுமந்து போனான். ஆனா எப்படி அவன் வாரானா? ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருகிறானாம்? எப்படி வரப்போகிறானாம்? கம்பீரத்தோடு வரப்போகிறான். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் எப்போதுமே சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார். யாருக்கு உதவி செய்ய மாட்டாரு? சோம்பேறிக்கு. சுட்ட சோம்பேறி, சுடுசோட்டு சோம்பேறிலாம் சொல்றாங்கல்ல, இந்த சோம்பேறிக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? உதவி செய்யவே மாட்டார். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார்னா, விதைக்கிறவனுக்கு கர்த்தர் உதவி செய்யும். விதைக்கிறதுல உண்மை இருக்கணும். விதைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி விதைக்க போனான்னா, கண்ணீரோடு விதைக்க போனான். நல்லா யோசித்து பாருங்க. கண்ணீர் இருந்துச்சு. ஈசாக்குடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? கண்ணீர் இருந்துச்சு. அங்க கஷ்டம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. நாம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் உலகத்தாருக்கு தான் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா உலகத்தாருக்கு வேதனை, கஷ்டம் அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கஷ்டப்பட்டு போராடி நீங்க கடினமாய் நீங்கள் உழைக்கும் பொழுது அதில் கர்த்தருடைய காருண்யம் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தற்காலிகமான இன்பங்களை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். நீங்க பெரிய ஆளாக உயர உயர தற்காலிகமான இன்பங்களை எல்லாம் நீங்க விட்டு ஒழித்து நீங்க நல்ல கடின உழைப்பாளியாய் கண்ணீரோடு உழைக்க வேண்டும். பாரத்தோடு கஷ்டத்தோடு போராடி நீங்கள் விதைக்க வேண்டும். இந்த தற்காலிகமான இன்பங்கள், சும்மா வெட்டியா பொழுத போக்குறது, வெட்டியா செல்போனை பேசுறது, யாருக்காவது என்னத்தையாவது சேட்டிங் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறது இருக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி வெட்டியான வேலைகளை எல்லாம் இந்த ஆண்டு தூக்கி எறிங்க. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வெட்டி கதைகள், தேவையில்லாத வெட்டியா சுத்துறது, தேவையில்லாத வெட்டி பஞ்சாயத்தை இழுக்கிறது, சண்டை ஓடுறது, மண்ணு கட்டுறது, எல்லாவற்றையும் இந்த வெட்டத்தில் என்ன செய்ய? மூட்டை கட்டி ஓரமா என்ன செய்ய? வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தற்காலிகமான இன்பங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? விட்டு ஒழிக்க வேண்டும். விதைப்பு என்று சொன்னால் பாடு உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு. ஆனா அந்த ஆண்டு நீங்க கம்பீரமா அறுவடை பண்ணுவீங்க. நீங்க கம்பீரமா அறுவடை பண்ணுவீங்க. நீங்க கம்பீரமா அறுவடை பண்ணுவீங்க. ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? பிரயாசத்தை பார்க்கிறார். நல்லா உழைங்க. ஆனா சபைக்கு வராம, ஜெபத்துக்கு வராம, எந்த ஊழியத்திலையும் பங்கு வராம உழைக்காதீங்க. விளங்காது அது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு பக்கம் கட்டணும், ஒரு பக்கம் வேலையும் பார்க்கணும். அரண்மனையை 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு கையில சாந்தும் ஒரு கையில ஆயுதத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? நின்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் நன்றாய் உழைக்க வேண்டும், இன்னொரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே பலமாய் கட்ட வேண்டும். தேவன் நம்முடைய எல்லைகளை பெருக பண்ண போகிறார். தேவன் நம்முடைய ஊழியங்களை பெருக பண்ண போகிறார். பூந்தோட்டம் போல நம்முடைய திருச்சபை அமைத்து கொடுப்பார். அவர் நிச்சயமாய் செய்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விதைக்கிற ஒரு குணம் அவனுக்கு என்ன செய்தது? இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் உண்மையாய் நாம் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கண்ணீரோடு கஷ்டத்தோடு கடினமாய் பாடுபட்டு முதலாளிக்கு உண்மையா இருங்க, உங்க கணவருக்கு உண்மையா இருங்க, நீங்க வேலை செய்கிற இடங்களிலே உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். களவாணித்தனம் பண்ணாதீங்க, பிராடித்தனம் பண்ணாதீங்க, அடுத்தவனை போட்டு கொடுத்து முன்னேறணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு விளங்காது. நீங்க கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து விதைச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தரை மாத்திரம் என்ன விதைச்சுக்கிட்டே இருங்க. தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
5 தாலந்து ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு, 2 தாலந்து ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு, கடைசியா 1 தாலந்து ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு. ஆண்டவர் யார் ஆசீர்வதித்தார் தெரியுமா? 5 10 ஆக்குனவனை, 2 4 ஆக்குனவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. 1 கொடுத்தவன் அந்த 1 தாலந்த மண்ணில் போட்டு சேலையில எடுத்து முடிஞ்சு மண்ணில் போட்டு ஒளிச்சு வச்சான். வந்தாரு எஜமான், எங்கடா நான் கொடுத்ததெல்லாம்? 5 கொடுத்தவன் 10 கொண்டு வந்து கொடுத்தான். எஜமானே, நீங்க கொடுத்தது 5, நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பது எவ்வளவு? 10. ரொம்ப சந்தோஷம், பேஸ், ரொம்ப சந்தோஷம். ஆமென். 2வது 2 கொடுத்தவன்ட்ட வேகமா வந்தான். 2 தாளந்து எனக்கு கொடுத்தீங்க, இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்குது? 2 தாளந்து இருக்கு, இருந்தாங்க அப்படின்ட்டான். 1 அவன் சொல்றான், எஜமானனையே குற்றம் சுமத்துறான். அவன் பெரிய கில்லாடி பாருங்க. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவராமே. நீர் என்னது விதைக்க எல்லாம் குசும்பும் செஞ்சுட்டு, உமக்கு கண் இருக்குதா, உமக்கு காது இருக்குதா, நீ என்ன செஞ்சேன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆரம்பத்துலேயும் நல்லா தான் இருக்கு பாஷ, 10:30 வரை நல்லா தான் போச்சு. ஆண்டவர் நம்ம பார்க்குறாரு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்க்குறாரு, நம்ம பிரயாசத்தை பார்க்குறாரு. என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வருஷம் முழுவதும்? தூங்கி எந்திரிச்சேன். தூங்கிக்கிட்டே இரு, பேசாம புறணி பேசிக்கிட்டே இருந்தேன். புருஷனை குறை சொல்லிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் இப்போ புருஷனை குறை சொல்ற கேஸ். ஆமாம், அவர் சரியில்லை. அவர் சரியே தான் இல்லைன்னு வச்சுக்கோ, என்னதான் செய்ய போற? வேற மாற்ற முடியாதுல்ல, வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப என்ன செய்யணும்? சரிபடுத்துங்க. எங்க சரிபடுத்தணும்? நான் சரியா இருந்தா எல்லாம் என்ன செய்யும்? சரியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓயாம குற்றம் சொல்ல, எல்லா இடத்துலையும் போய் தூற்றி திரிய, அவர் சரியில்லை. இன்னும் நிறைய வார்த்தை யோசிக்கணும், வரமாட்டேங்க பாருங்க. என்ன சரியில்லை? ஒரே கொடைச்சல். எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுப்பான்? கிட்னி எவனா எடுத்துட்டு விட்டுருவோமா? ஒரு கோடிக்கு எவனா கொடுத்தா எடுத்துருவோல. வாங்க ஐயா, என் வீட்டுக்கார்ட்ட 2 கிட்னியில 1 இருக்குது, எடுத்துக்கோங்க. 2 கால் இருந்தா கூட கொஞ்சம் பயந்தான். பார்த்து நைட்டு படுத்து தூங்கி எந்திக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பார்த்துக்கோங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கம்பீரமா இந்த வருஷம் அறுவடை பண்ணுவீங்க. 2வது, கர்த்தர் மேல உறுதியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் மேல உறுதியா இருக்கணும்? கர்த்தர் மேல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். கைகள் அசைச்சு சொல்லுங்க, கர்த்தர் மேல உறுதியா இருக்கணும். யார் மேல உறுதியா இருக்கணும்? கர்த்தர் மேல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நட்டேன், அப்பலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் யாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்முடைய கரத்தின் பிரயாசத்தில் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. நிறைய பேர் சொல்றத நான் பார்த்திருக்கேன். செய்யும் தொழிலே தெய்வம், உழைப்பே உயர்வு, தன் கையே தனக்கு உதவி. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? வேகமா சொல்றீங்க, வசனத்தை தவிர வேகமா சொல்றீங்க. இதுதான் யோபு. பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தங்க வியாபாரி. அவன் தன் கையை டெய்லி காலையில எந்திரிச்சு முத்தம் கொஞ்சம் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்க, பேஸ்டா. அல்லேலூயா. என்ன ஒரு மாணிக்கு என்ன பார்க்குறீங்க? எதுவும் யாரும் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காலையில். உழைப்பு உண்டு, ஆனால் உழைப்பை முழுவதும் நம்பக்கூடாது. காரணம், விளைய செய்கிறவர் யாரு? வாய்க்க பண்ணுகிறவர் யாரு? அதை வர்த்திக்க பண்ணுகிறவர் யாரு? அதை பெருக பண்ணுகிறவர் யாரு? அதை உயர்த்துகிறவர் யாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. இந்த கதையெல்லாம் பேசிட்டே கூட, தன் கனியை தனக்கு உழைப்பை நீ நம்ப வேண்டும். உழைப்பே உயர்வு. அவன் சொல்லி கிடக்கான், பாஸ்டர் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய சமூகம்னா கர்த்தருடைய சமூகம், வேலைன்னா வேலை. 6 நாட்கள் நல்லா உழைங்க. நீங்கள் 15 நாள் வாரத்தில் 15 நாள் கொடுத்து நீங்கள் உழைச்சாலும் ஒரு நாள் நிறைய வர போகிறதில்ல. நிறைய பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. பலன் எப்படி வருகிறதுனா தேவனுடைய கிரியை. மனுஷன் விதைச்சிட்டு போறானா,
விதைச்சிட்டு போய் காலையில் வந்து வந்து பார்த்தா அங்கே களை என்ன செய்துதான் முளைத்து கிடக்கான். ஆச்சரியம். ஏசப்பட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இப்பா விளைய செய்கிறவர் யார் தெரியுமா? பலன் கொடுக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் தான் பலன் கொடுப்பார். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சவங்க, பலன் கர்த்தரால் வரும். இதை நீங்கள் நம்பணும். என்னை பார்த்தே சொல்றீங்க நம்பணும் அப்படின்னா, நான் நம்புகிறேன். இதை என்ன செய்யணும்? நம்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்பணும். அல்லேலூயா. நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னார் நேபுகாத்நேச்சார். மறுநாள் என்ன ஆகி போச்சு தெரியுமா? மாடை போல அவன் மாறி புல்லை திங்குகிறதற்கு பெரிய கோடீஸ்வரன்லாம் மாடா மாறிட்டான். ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள இருந்து என்ன தெரியுமா? நான் கட்டினது. பொண்டாட்டி பக்கத்தில் வர மாட்டிக்கா, பிள்ளை பக்கத்தில் வர மாட்டிக்கா, பேரன் பக்கத்தில் வர மாட்டேன், தனியாக வனாந்திரத்தில் நாய் மாதிரி மாடு மாதிரி என்ன செய்கிறான்? இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நைட்டானா சரக்கு அடிச்சுட்டு யாரும் பக்கத்தில் இல்லாத அளவிற்கு கடைசியில் ஒன்றுமில்லாமல் தங்கள் வாழ்க்கையை ஒரு மிருகத்தை போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி மடிந்து போகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. பணம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்குறீங்களா? பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. மண்டை ஆட்டுறா, பணம் இல்லாமா அப்படின்னு, பணம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த மாதிரி டயலாக்கெல்லாம் சத்தியமாக என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சின்ன வியாதி வந்தால் போதும், மொத்த பணத்தை எங்கே கொண்டு கட்ட வேண்டியது இருக்குது. அப்பல்லோவில் நம்ம என்ன செய்யணும்? கேட்டானோ. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மை விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் ஈசாக்கை மகா பெரியவனாய் மாற்றுவதற்கு அவன் விதைக்கிறவனாய் இருந்தான். ட்ரஸ்ட் இன் காட். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் அவன் என்ன செய்தான்? இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மோசே குறித்து சொல்லப்படுகிறது. 80 வயதான மோசே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று கேட்டால், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மிக பெரியவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் யோசேப்பை அந்த தேசத்தில் எல்லாருக்கும் அதிகாரியாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? மாற்றி வைத்திருந்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் அவனை அதிகாரியாய் கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். ஆமென். மோசே கர்த்தர் பெரியவனாக்கின பொழுது அவன் செய்த 2 காரியம் தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணித்தான். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் இப்படி இருக்குதா? உம்முடைய சித்தம் இப்படி இருக்குதா? ஆண்டவர் எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. நீங்களும் நானும் இருந்தா அவருக்கு கர்த்தர் நமக்கு முன்பதாக வந்து ஒரு கோலை கையில் கொடுத்து, நீ போ, நீ சொல்லுவதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் நம்ம நடையே மாறி போகும். ஆனால் இது எல்லாவற்றையும் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உனக்கு வார்த்தையை கொடுப்பேன், அந்த பார்வோனுக்கு முன்பதாக உன்னை வச்சு நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னால் இவன் சொல்கிறான், என்னால் முடியாது சாமி, எனக்கு பேச தெரியல சாமி, எனக்கு டேலண்ட் இல்லையா, என்னை விட்டுருங்க, வேற யாரையாவது பார்த்துக்கோங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் தேவை. என்கிட்ட ஒன்றுமில்லைன்னு சொல்கிறேல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, நீ தான் எனக்கு தேவை. உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை நான் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. மனைவியும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு கொண்டு எகிப்திற்கு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க, தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு, ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாருன்னு கேட்டு அதை அர்ப்பணித்து உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. அவன் சொல்கிறான், என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, உம்முடைய கிருபை என் மேல் வைத்தது எவ்வளவு தயவாண்டவரே என்று சொல்லி அவன் சங்கீதம் யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனை தான் கர்த்தர் மகா பெரியவனாக்கினார். என கன்மையானவளே, 3ஆவதாக யோசேப்பை அந்த பார்வோன் தேசத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் அவனை யாராய் மாற்றினார்னு கேட்டிங்கன்னா பெரியவனாய் அதிகாரியாய் மாற்றினார். 2 காரணம், கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அபிஷேகம் பெற்று வாழுங்க. உங்களை கர்த்தர் பெரிய அதிகாரியாய் கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். யாரா மாற்றும்படி விரும்புகிறார்? பெரிய அதிகாரியாய் கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். தேசத்தில் பஞ்சம், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தர் யாரை வெளியே கொண்டு வர்றாரு? ஒரு நைட்டு யோசேப்பை வெளியே கொண்டு வராரு. யோசேப்புக்கு சொப்பனத்தை சொல்றதுக்கான கிருபையை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஏதாவது ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருப்பாரு. அதை நல்ல மிருகத்தினேன்னு நீங்கள் சக்ஸஸாக மாறிடுவீங்க. அந்த கிருபையை கர்த்தர் வச்சிருந்தாரு. யோசேப்பு அப்புறாணியா நிற்கிறான், நல்ல குளிப்பாட்டி அழகான வாலிபன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். ராஜா சொப்பனத்தை சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான்.
சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது மாத்திரம் அல்ல, அவன் சொல்லுகிறான், நீங்கள் இதுக்கு ஒரு அதிகாரியாக ஏற்படுத்துங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டுங்க, களஞ்சியங்களை கட்டுங்க, சேர்த்து வைங்க. அடுத்த 7 வருஷம் உலகமே எகிப்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாய் ராஜாவே உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்கிறான். அடுத்து சிறைச்சாலைக்கு போவான், அடுத்து அவனை வெளியே விடுவானா ராஜான்றத நம்பிக்கை கிடையாது. இந்த சொப்பனத்தை கேட்டதுக்கு அப்புறம் சிறைச்சாலைக்கு போகணும். ஆனால் அவன்கிட்ட ஒன்று இருந்துச்சு, எனக்கு தீமையே நடந்தாலும் நான் தீமைக்கு தீமை செய்கிறவன் அல்ல, நான் நன்மை செய்வேன் என்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இருந்தா என்ன இந்த வருஷம் சிறைச்சாலையில் போட்டு என்ன இன்னும் கொன்னீங்க, என்ன அடிச்சிங்க, ராஜாவே உமக்கு நான் சொப்பனம் சொல்லணுமா, எப்படியும் போகிறோம், ஆமாம் அப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி பேசலை. யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அர்த்தத்துக்கு ஐடியாவும் சொல்கிறான். அவன் கமிஷன் கேட்கல, ஐடியா சொல்லணுமா, இன்னொரு காரியத்தை எனக்கு கொண்டு வாங்கன்னு கேட்கல, ஐடியாவும் சொல்கிறான். ராஜா சொல்கிறான், இந்த தேசத்தில் எனக்கு முன்பதாக எல்லாருக்கும் பெரியவனாய் அதிகாரியாய் உன்னை நான் என்ன செய்வேன், மாற்றுவேன்னு கர்த்தர் அவனோடு கூட மாற்றினார். அந்த தேசத்தை ஆளுகிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். அவன் இருந்த குணம் என்ன தெரியுமா, நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, தேவ ஆவியை பெற்ற நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத வாழ்க்கை, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத வாழ்க்கை. போர்த்திபாருடைய வீட்டில் குடியிருக்கிறான், அங்கே பெரியவனாய் அவன் இருக்கிறான். சொல்லுகிறான், உன்னை தவிர ராஜா எல்லாத்தையும் இதில் என்ன பெரியவனாக்கி வச்சிருக்கிறாரு. போர்த்திபாரின் மனைவியே, ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் என்னை விட்டு வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிற பெரிய அதிகாரியாக வச்சிருக்கிறாரு. நான் பரத்துக்கு விரோதமாய் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறதுக்கான பாவமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். உங்கள் மனைவிக்கு உண்மையாயிருங்கள், உங்கள் புருஷனுக்கு உண்மையாயிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாயிருங்கள். தவறான காரியங்களில் தவறான விஷயங்களிலே உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க சத்துரு போராடுகிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாய் உங்கள் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இந்த ஆண்டு துக்கப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த காருண்யம் உங்களை கண்டிப்பாய் பெரியவனாய் மாற்றும், கண்டிப்பாய் பெரியவனாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எனக்கு முன்பதாய் நிற்கிற பாத்திரம் பிரியமான தேவ மனுஷனே, நீ எனக்கு முன்பதாய் நிற்கிற பாத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை யோக்கியமாய் இருக்க வேண்டும், உன் பேச்சு யோக்கியமாய் இருக்க வேண்டும், உன் நடக்கை யோக்கியமாய் இருக்க வேண்டும். உன் கூட வேலை பார்க்கிற மத்தியில் நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய ஃபேக்டரியில் நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய தெருவில் நீ எப்படி இருக்கிறாய், உன் கண்கள் எப்படி இருக்கிறது, உன் பார்வை எப்படி இருக்கிறது, உன் பேச்சு எப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். உன் வாழ்க்கை இந்த ஆண்டு பரிசுத்தப்படுத்தப்படுமானால், ஓ தேவனுக்கு முன்பதாக நீ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு யோசேப்பை போல இருப்பாயானால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், இந்த ஆண்டு நான் காரணியத்தை அனுப்ப போகிறேன், என் காரணியம் உன்னை பெரியவனாய் மாற்றப் போகிறது. எனக்கு முன்பதாக யோசேப்பை போல நான் உன்னை பெரியவனாய் மாற்ற வேண்டுமானால் நீ நன்மை செய்கிறவனாய் மாத்திரமல்ல, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. வாலிப பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. வாலிப சகோதரன் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. எனக்கு அருமையான சகோதரி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை யோசேப்புக்குள் இருந்தது. அவன் மனைவி அவனை தன்னுடைய இன்பத்துக்கு அழைக்கிறாள். போத்திபாருடைய மனைவி, வீட்டிலே யாருமே இல்லை, ஆனால் இவன் சொல்லுகிறான், எனக்கு கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பரத்துக்கு முன்பதாக நான் ஒரு பாவமும் நான் செய்யக்கூடாது. இந்த வீட்டில் எல்லாவற்றையும் என்னை பெரியவனாக்கி போத்திபார் வச்சிருக்கிறான். ஒன்றை தவிர நான் இந்த விஷயத்தில் நான் கவனமாய் இருப்பேன். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாய் இருந்தால் இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்கும். இந்த விஷயத்தில் கவனமாய் இருந்தால் இந்த ஆண்டு குடும்பத்திலே உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். பொத்தலான பையிலே போடப்பட்ட காசை போல, வெடிப்புள்ள தண்ணி தொட்டியிலே தண்ணீரை ஊற்றினது போல உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு போக்கடித்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. வெடிப்புள்ள தொட்டியிலே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வெடிப்புள்ள தொட்டியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். அந்த வெடிப்புள்ள ஓட்டை உள்ள தொட்டியா இருக்கிறபடினால் எங்கேயோ அந்த காரியம் கசிந்து போய்கொண்டே இருக்கிறது. உன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காமல் அல்ல, நன்மை உங்களுக்கு கிடைக்காமல் அல்ல, கர்த்தர் இறங்காமல் அல்ல.
பொத்தலான பையை போலவும் ஓட்டையான தொட்டியை போலவும் ஓட்டையான பாத்திரத்தை போலவும் எவ்வளவு மழை தண்ணீர் பிடித்தாலும் அந்த ஓட்டையான பாத்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாய் கசிந்து தண்ணீர் வெளியே போய் கொண்டிருப்பதை போல அநேக குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க 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 தேவனுக்கு பயம் இல்லாத அந்த வெடிப்புள்ள தொட்டி, கர்த்தருக்கு முன்பதாக யோக்கியமாக இருக்காத அந்த வெடிப்புள்ள தொட்டி, தேவனுக்கு முன்பதாக சரியா இல்லாத அந்த வெடிப்புள்ள தொட்டி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. யாருக்கு தெரிய வேண்டாம் சகோதரா, யாருக்கும் தெரிய வேண்டாம் சகோதரி, யாருக்கும் தெரிய வேண்டாம் என் அருமையான சகோதரே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, கன்னியரே, கண்ணனே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும்படி இந்த காலவேளையிலே நான் உன் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு மிகவும் பிரியமான பாத்திரம். உன்னை கைவிட எனக்கு தெரியாது, உன்னை வெறுக்க எனக்கு தெரியாது, உன்னை தூக்கி எறிய எனக்கு விருப்பம் இல்லை. ரத்தத்திலே கடந்தாய், சாக பிழைக்க கடந்தாய், ஒருவரும் கண்டுகொள்ளாதபடி கடந்தாய். உன்னை நான் தூக்கி எடுத்து என் மார்போடு அணைத்தேன், என் பிள்ளையாய் மாற்றினேன். ஒரு நாள் உன்னை தூர போட மாட்டேன், ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் அனாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையில் வைத்திருக்கிற அன்பு பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பேசுகிற வார்த்தையில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது மாபெரும் எழுப்புதலை உங்கள் குடும்பங்கள் காணும், ஆசீர்வாதங்களை காணும். எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க போகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் எனக்கு என்ன செய்ய போகிறது? தம்பி மாருங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்க போகிறது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த வருஷம் கர்த்தர் என்னை பெரியவனாய் மாற்றணும், பெரியவனாய் மாற்றும்? முதலாவதாக கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன், நீ உண்மையாய் விதைக்க வேண்டும், என்மேல் உறுதியான நம்பிக்கையுள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, மோசேயை பெரியவனாய் மாற்றுவேன். அவன் என்ன செய்தான்? தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மூன்றாவதாக யோசேப்பை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். அவன் என்ன செய்தான்? நன்மை செய்ய பழகியிருந்தான். அவன் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாத வாழ்க்கை இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை மகா பெரியவனாய் மாற்றினார். என்னிடத்தில் என்ன குறை இருக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கைகளை உயர்த்தி நிற்கும் பொழுது தெய்வம் நிச்சயமாய் இறங்குவார், உங்களோடு பேசுவார், உங்களோடு பேசுவார், உங்களோடு பேசுவார். ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் கடைசி நேரத்தில் பேசினார். வெடிப்புள்ள தொட்டியாக இருக்காதீங்க தம்பி, ஓட்டை நிறைந்த பாத்திரமாய் நீங்கள் இருக்காதங்க தம்பி. பொத்தலான பையிலே போடப்பட்ட பணம் எப்படி அந்த பொத்தலான பையிலே, கிழிந்த பையிலே அது எப்படியாகிலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உருண்டு அந்த பணம் ஓடிடுமோ, அதை போல பொத்தலான பையா இருக்காதீங்க. நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், நான் ஒரு ஓட்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் ஒரு உடைஞ்ச பாத்திரமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் ஒரு பொத்தலான பையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் என்னை மகா பெரியவனாய் மாற்றப் போகிறீர். உம்முடைய காருண்யம் என் குடும்பத்திலே வெளிப்பட போகிறது, என் வேலைகளிலே வெளிப்பட போகிறது, என்னுடைய குடும்பத்திலே வெளிப்பட போகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி வாலிப பிள்ளைகள், உங்க வாழ்க்கை உயரப் போகிறது, உங்க குடும்பம் உயரப் போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார் சிஸ்டர், பெரியவனாய் மாற்றுவார் பிரதர். உங்க தொழிலில் கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 11ஆம் தேதி இந்த மாதம், இந்த 1வது மாதம் 26 எங்க பாஸ்டர் மூலமா கர்த்தர் பேசினார். எழுதி வச்சு இன்னைக்கு சொன்னதை எல்லாத்தையும் ஒழுங்கா நீங்க கடைபிடிச்சிக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வருஷம், இந்த ஆண்டு முடியும் பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ள, மிகப்பெரிய சம்பாத்தியம் உள்ள, மிகப்பெரிய மேன்மை உள்ள பாத்திரமாய் தேவன் மாற்றும்படி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுதலே நான் குறைவுள்ளவனா மாறிட்டேன், உம்மை தேடுறதுல குறைவுள்ள மாறிட்டேன், ஆலயத்துக்கு வருகிறதுல சில காரியங்கள்ல குறைவுள்ளவனா மாறிட்டேன், ஜெபிக்கிறதுல நான் குறைவுள்ளவனா மாறிட்டேன்,
மாறிட்டேன், என்னென்ன விஷயத்துல என் வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமோ அதை என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த ஆண்டு முழுவதும் ஆளுகை சேட்டும். காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை அநேகரை தொட்டு பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யுங்க, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவ ராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.